ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्वरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। அடியார்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 486வது திருநாமத்தை அனுபவிக்க போகிறோம். இந்த திருநாமம் கர்ம விந்யாசகா என்பது. அது என்ன கர்ம விந்யாசகா? வேதத்தில் பகவான் பல கர்மாக்கள் வேள்விகள் நமக்கு செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கான். அதை செய்ய தகுதி பெற்றவர்கள் என்று சிலரை குறிப்பிட்டிருக்கான். அவர்கள் அந்த கர்மாக்களை செய்ய வேண்டும். ஆனால் அந்த வேதத்திலே சொல்லப்பட்ட வேள்விகளை செய்யும் பொழுது சரியானபடி செய்ய வேண்டும். தவறான வழியில் செய்தால், தவறாக செய்தால், பிழை வரும்படி செய்தால் இவர்கள் பேயாவது உறுதி. ஆமாம், அந்த காலத்தில் ஒரு அந்தணன் இருந்தான். அந்த அந்தணன் வேலி செய்யணும்னு ஆசைப்பட்டான். கூடவே கொஞ்சம் பணமும் பண்ணலான்னு தோணித்தவருக்கு. அதனால் நிறைய பணம் வேள்வியின் பேரால் சம்பாதிச்சான். ஒரு நல்ல பகுதியை ஒதுக்கி வச்சான். மீதி பகுதியில் வேள்வியை நடத்தினான். அப்படி ஏமாத்தா செஞ்சு நடத்ததுனால, தவறோடு நடந்ததுனால அந்த வேள்வி முடிவதற்கும் மாண்டு போனான். மாண்டு போய் பிரம்ம ரக்ஷசாக பிராமண பிசாசாக மாறினான். அவன்தான் நம்பாடுவான் என்கிற அடியவனை திருக்குறங்குடியில் திருக்குறள் நம்பிக்கை திருப்பள்ளி எழுச்சி பாட போனவனை பிடித்து கொண்ட பிரம்மரக்ஷஸ். அந்த வரலாறிலிருந்து ஒன்று தெரியறது இல்லையா? என்ன தெரியறது? கர்மாக்களை செய்யும் பொழுது பிழை வந்து விடக்கூடாது. இறைவன் நம்மகிட்ட கட்டளைப்படி கர்மாக்கள் செய்யவே தீரணும். அப்படி செய்யும் பொழுது பிழை வந்துடக்கூடாது. பிழை வந்தால் நாம் பிசாசாக பிறக்க வாய்ப்பு இருக்கு. இப்போவே பேயா அலையிறோம், எவ்வளோ கஷ்டப்படுறோம். அசல் பேயாக மாறினா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்படிப்பட்ட நிலை கிடைத்துவிடும் என்று எச்சரிக்கிறது வேதங்கள். செய்யாமல் இருக்கப்படாது. ஆமாயா, இதை செய்ய போய் பிசாசாவானே, செய்யாமல் இருந்துடலாம். அப்படின்னா செய்யாமல் இருந்தால் அதுவும் தப்பு. கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் தப்பு,
சரியாக செய்யாமல் போனாலும் தப்பு. சரியாக செய்யணும்னா அதுவும் ஈஸி அல்ல. இப்போ நம்ம என்ன தான் செய்யறது? இந்த கடவுள் ஒரு சேடிஸ்ட் கடவுள் போல இருக்கியா? நம்மளை இப்படி கர்மாக்களை செய்யின்னு சொல்லி அதில் எங்கடா தப்பு வரும்னு பார்த்து தப்பு வந்தோடனே பனிஷ்மெண்ட் கொடுத்து நம்மளை படுத்துகிறான் பாரு அப்படின்னு கூட சில பேர் நினைப்பாங்க. ஆனால் கர்மாக்களை செய்யணும், அதில் பிழைகள் வந்து விட்டால் மாட்டிக்கொள்ளக்கூடாது, கர்மாவனுடைய ரிசல்ட் நம்மளை பாதிக்கக்கூடாது. அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? கர்மாக்களை செய்துட்டே இருக்கணும். ஆனால் அந்த கர்மாக்கள் ரிசல்ட்டு நம்மளை பைன் பண்ணக்கூடாது. ஆமாம், 100 அஸ்வமேத யாகம் பண்ணால் இந்திர பதவி கிடைக்கும். அது நமக்கு சம்சாரத்தில் தங்க விலங்கு, அவ்வளோதான். இந்திர பதவி கிடைச்சா அந்த பதவியில் இருக்கலாம், அதுவும் ஒரு விலங்கு. ஆனால் அந்த விலங்கு தங்கத்தால் பண்ணி போட்டிருக்கனால சந்தோஷம். ஐயா, உண்மை தங்க விலங்கில் போட்டு வைக்கிறோம் ஜெயிலன்னு ஆனந்தமாக இருக்க முடியும். தங்க விலை ரொம்ப தான் விற்கிறது. அதுக்காக தங்கத்தில் விலங்கு பண்ணி போட்டால், பிரேஸ்லெட் பண்ணி போட்டால் போட்டுக்கலாம். விலங்கே பண்ணி போட்டதே இல்லை சார், உங்கள் தங்க விலங்கில் போட்டிருக்கேன்னா ஆனந்தமாக இருக்க முடியுமா? அதனால் கர்மாக்களை செய்தாலும் ரிஸ்க்கு, செய்யாத போனாலும் பிழை. இப்படி மாட்டிக்கொள்கிறோமே, என்ன பண்ணுறது? கர்மாக்களையும் செய்யணும், அது ரிசல்ட் நம்மளை பாதிக்கக்கூடாது, அதில் வரக்கூடிய பிழை எதுவும் நம்மை தாக்கக்கூடாது. அதுக்கு என்ன வழி? கடவுளே அதற்கு வழி வகுத்துருக்கான். அதைத்தான் கீதையிலும் விளக்கமாக சொன்னான். அதுதான் கர்மயோகமாக கர்மாக்களை செய்யணும்னு சொல்லி கொடுத்தான். ஏன்னா கர்மயோகங்களாக கர்மாவை செய்வதுன்னா, ஒரு பலாப்பழம் ரொம்ப ஆசையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அந்த பலாப்பழத்தை கடையில் எப்படி உரித்து வச்சுருக்கான், சாப்பிட்டுருவா சாதாரண மனிதர். ரொம்ப ஆச்சாரம், நீட்னஸ்ஸு, ஹைஜீன் பார்க்குறாங்கயா, வைக்கிறதையா, இறைவனுக்கு நிவேதிக்காமல் கொடுக்குறாங்கயா. அது வேறு, அந்த பலாப்பழத்தை எந்த கத்தியால் வெட்டினாலும் தெரியல. பக்கத்துலேயே கறிக்கடை இருக்குது, அங்கேருந்து வாங்கி அந்த கத்தியால் வெட்டியிருப்பான். இப்படி எல்லாம் பயம் இருக்குன்னா என்ன பண்ணணும்? நாம் வீட்டில் பலாப்பழத்தை அரிஞ்சு சாப்பிடணும். பலாப்பழத்தை அறியிறத வெளிசாவாக இருக்குது. பலாப்பழத்தை அப்படி பலாசுளை எடுக்கணும்னா கை முழுக்க குழன்னு பிசின்னு ஒட்டிக்கிறது. அது பலாப்பழத்தில் சுளை எடுக்க போனால் இதை கையில் பிசின்னு ஒட்டிக்கிறது கஷ்டமாக இருக்குது. சுளையும் வேண்டிருக்கு, பிசினும் ஒட்டிக்கக்கூடாது. என்ன பண்ணலாம்? அது ஒரே ஒரு வழி இருக்குது, ஒரு ஸ்நேகத்தோடு பண்ணணும். அதை என்ன ஸ்நேகத்தோடு பண்ணணும்? ஸ்நேகம் என்றால் சம்ஸ்கிருதத்தில் அன்புன்னு ஒரு அர்த்தம், எண்ணெய்னு ஒரு அர்த்தம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரு கிண்டில் வச்சு கையில் நல்லெண்ணெயை தடவிண்டு பலாப்பழத்தை சொலை எடுத்தால் சொலை வரும், பிசின் கையில் வர. இப்போது பலாப்பழமும் கிடச்சிடுது, பிசினும் ஒட்டிக்கலை. அதே மாதிரி கர்மாவை செய்கிறதுக்கு ஒரு நல்லெண்ணெய் வச்சுக்கணும். அந்த நல்லெண்ணெய் ஸ்நேகம்தான். என்ன ஸ்நேகம்? இறைவன்ற பக்தியோட, என்னப்பா உன்னுடைய ஆணைப்படி இந்த கர்மாவை என் மூலம் நீ செய்து கொண்டாய், இந்த கர்மாவை செய்தவன் நீதான், நான் அல்லன், எய்தவனுக்கு அம்ப நோகலாமாங்கிற மாதிரி எய்கிறவன் நான் உன் கையிலே அம்பு. இந்த என்னை கருவியாக வைத்துக்கொண்டு நீயே உன் திருப்திக்காக இந்த காரியத்தை செய்து வைக்கிறாய் என்று கர்மாக்களை அவனிடம் நன்கு ஒப்படைத்து விட வேண்டும். அதுதான் விந்யாசம். அழகாக அவன்கிட்ட ஒப்படைச்சிடும். இந்த கர்மா என்னது இல்லை, இந்த கர்மாவினால் வரக்கூடிய பலன் எனக்கு வேண்டாம், உனக்கு தான் அது என்று எம்பெருமான்கிட்ட சொல்லி எம்பெருமான்கிட்ட அந்த கர்மாக்களை ஒப்படைத்தால் அது கர்ம விந்யாசமாகும். அந்த கர்மாக்களை ஒப்படைக்கும் இடமாக அவன் தான் இருக்கான். அப்படி செஞ்சுட்டா பலாச்சுளை எடுப்பதுக்கு எண்ணெய் தடவி கொண்டா மாதிரி இந்த எண்ணத்தோடு நாம் கர்மாக்களை செய்தால் அந்த கர்மா நம்மை பாதிக்கவும் செய்யாது, அந்த கர்மாவின் பலனால் நமக்கு அஃபெக்ட் ஆக மாட்டோம், அதில் பிழை வந்தாலும் நமக்கு எந்த கெடுதலும் வராது. இதுதான் கர்ம விந்யாசம். பகவான் கர்ம விந்யாசமாக இருக்கான், அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு பண்ணும். தீர்மானமாக இதை செய்தோமானால் நிச்சயமாக நம்ம மனசு நிம்மதியாக இருக்கும். அது மட்டுமில்லை, செய்த கர்மாவில் இந்த பிழைகள் நம்மை அண்டா.
இந்த கர்மா வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்களுக்கு மட்டுமல்ல இது. இது நாம் செய்யக்கூடிய உலகியல் செயலில் கூட இந்த வெற்றி எனக்கேன்னு நினைக்காமல் இதனால் வரக்கூடிய புகழெல்லாம் அவனுக்கு தான், இதனால் வரக்கூடிய ஆனந்தம் அவனுக்கு தான், நம்மை இந்த செயலை செய்ய வைத்து ஆனந்திப்பதும் திருவேங்கடமுடையானே என்று எண்ணத்துடன் நாம் இந்த கர்மாவை செய்து வந்தால் அந்த கர்மாவின் பலன் நம்மை பாதிக்காது, கர்மாவை செய்துவிடும். இப்படி எம்பெருமான் நமக்கு கர்மங்களை ஒப்படைக்கும் இடமாக தன்னை வைத்து கொண்டு இருப்பதனால் அந்த எம்பெருமானை கர்ம விந்யாசகா என்று சொல்கிறோம். இதான் நாரத பகவான் வசிஷ்டருக்கு உபதேசித்த 486வது திருநாமம். இப்போ இந்த பொருள் மனசில் பதிஞ்சுடுத்துனா இனிமேல் எந்த செயலை செய்யும் பொழுதும் திருவேங்கமுடையாற்ற அந்த செயலை ஒப்படைத்து விட்டால் அந்த செயலுடைய பாரம் நமக்கு இல்லை, அந்த செயலினால் வரக்கூடிய தீய விளைவுகளை பற்றி அச்சமும் நமக்கு இல்லை. அச்சமும் இன்றி சுமையும் இன்றி ஆனந்தமாக நம் பணிகள் அனைத்தையும் செய்து நாம் இருப்பதற்கு ஒரே வழி அந்த கர்மாக்கள் அனைத்தையும் எம்பெருமான் திருவேங்கடமுடையான்ட்ட கர்ம விந்யாசாய நமஹா என்று சொல்லி ஒப்படைப்பது தான். எங்கே இதுவரைக்கும் நாம் சொன்ன இந்த விளக்கத்தை காட்டக்கூடிய பின்னணி ஸ்லோகத்தை கேளுங்க. சகர்ம விந்யாச இதி ஸ்வநாம விபர்த்தி யஸ்மின் ஹி நிஜம் சமஸ்தம் விந்யஸ்ய கர்மாத்ர சரந்தி தானி வினாபரம் ச விபயஞ்ச சந்தகா. அன்பர்களே, இதையே தமிழ் சொல்கிறோம், இன்னொரு முறையாக கேட்டுக்கொள்ளுங்கள். கர்மம் செய்திட வேண்டும், செய்தால் பாவம் மற்றும் புண்ணியம் பலிக்கும். அவைகள் வேண்டா, கர்ம வேண்டா என்று சும்மா இருத்தலும் இயலாது. எனவேதான் கர்ம வேண்டும் பயன்கள் வேண்டும் என்பார் செயலை அவன்பால் சந்நியாசம் செய்வர். எனவே அவன் கர்ம சந்நியாச பெயரானே. எங்கே இருவன் கலந்து இவங்கள் கர்ம விந்யாசாய நமஹா. நமோ வெங்கடேசாய வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.